பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு இந்த படம். இப்பதான் கரெக்டாக முடிச்சோம், ஒரு 2 நாள் முன்னாடி தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓகே. ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் ஒரு பார்வையாளராக இந்த படத்தை பார்க்கும்பொழுது, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக். அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது. ஸோ வந்து படம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு பார்வையாளராக இந்த படத்தை பார்க்கும்பொழுது, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும். செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிடில் அப்படி ஒரு மொமெண்ட். அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப. அதில் நான் நடிச்ச சந்தோஷமாக இருக்குது. ஸோ நன்றி கார்த்திக். அருமையான ஒரு படம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு. திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம். பட் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை கார்த்திக் இந்த கதையை சொல்லுங்க, அவர் வேணாம்பாரு, அப்புறம் வேற எங்கே போகலாம் அப்படின்னு தான் கூட்டு போனால், அவர் வந்து இது நம்ம தான்ப்பா சொல்லணும், இது கரெக்ட், இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்காரு. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்துட்டு இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் லிஸ்ட்ல இல்லை அந்த படம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன், சூப்பர் அப்படின்னாரு. பொதுவாக மனசுல வரத டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு. அதே லிஸ்ட்ல இல்லை இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி இந்த பயணம் வந்து இப்பதான் அவர் கூட நான் நெருக்கமாக வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட பாசிட்டிவிட்டி. நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன். கொஞ்சம் என்னோட ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா அது எப்படின்னா இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கன்னா கேட்பேன். பொறுமையா எனக்காக உட்காந்து விளக்குவாரு. ஸோ படங்களை எப்படி சொன்னா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு. நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கும் ஒரு நன்றி. அண்ட் பொதுவாக திரைப்பட இதுல வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கிறனால திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம், நடிப்போம், ஒரு 3 மாசம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியா பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதுல தான் இருக்கும் எனக்கு பர்சனலா. ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி திரும்ப டிராவல் ஆன பார்த்தேன். காஷ்மீர் அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தா மீட் பண்ண மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் டிராவல் அந்த இந்த இதுல எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப இந்த படத்துல என்ன. ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு இது வரப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. சுட்டி அரவிந்தன் அவர் வந்து நான் மீசை முறுக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு. திரும்ப அவரை வந்தார் இந்த படத்துல. இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளைல நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருமா அப்போ அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு, எனக்கு அதை சாப்பிட்டேன். திரும்ப இந்த படத்துல வந்து அவர் கூட நடித்தேன். சின்ன ரோல்ல வருவார். அவர் வந்து நான் மீசை முறுக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அதே மீன் குழம்பு வந்துச்சு. உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை, பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர். அதை வந்து சும்மா அமிச்சா கூட வீட்டுக்கு அமிச்சா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தோம். பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல அதே மீன் குழம்பு வந்துச்சு. உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை, பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர். இளவரசர் சார் இருக்காரு, பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாளுக்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்போ ஒர்க் பண்ணேன். அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கூட ஒரு 10-15 நாட்கள். ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது. வந்து அதுக்கு நன்றிகள் வந்து உங்க ப்ரொடக்ஷன் டீம், பிரபு சார், அஸ்வின், விக்கி, அருணாச்சலம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரு எல்லாம், இளவரசர் சார் இருக்காரு, பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாளுக்கு அப்புறம் அவர் இந்த சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரான்மெண்ட். அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கோச் சீன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு, பாக்யராஜ் சார் இருக்காரு, இளவரசர் சார் இருக்காரு, மதுவந்தி மேம் இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளா பயங்கர சூப்பர் காமா வச்சு நல்ல என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து, அது எப்பவுமே என்வரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தால் அதில் பண்ற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தியேட்டர்ல May 24 ரிலீஸ் ஆகுது. நல்ல வருவாரா ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து, அது எப்பவுமே என்வரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தால் அதில் பண்ற ஆர்ட் என்று நம்புகிறேன். கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். தாராளமா குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டுவாங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி. உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும்னு நம்புறேன். யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும். மற்றபடி ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி. ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சுது. மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதி மற்றும் ஜீவா ஹிப் ஹாப் தமிழா. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும். மற்றபடி
Oh, shit.